வெட்கப்பட்டு போவது இல்லை. அந்த சொந்தக்காரங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தலன்றத கர்த்தர் சீக்கிரமாய் நிரூபிப்பார். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்தலன்றத கர்த்தர் சீக்கிரமாய் நிரூபிப்பார். இந்த வார்த்தையை நான் நம்புறேன், வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. இவன் வெட்கப்பட்டு போயிடுவான்னு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இந்த பிள்ளையினுடைய விஷயத்துல இவன் வெட்கப்பட்டுருவான், இவன் மகன் இவனுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணிடுவான், இந்த காரியத்தின் நிமித்தமா இவன் குடும்பம் வெட்கப்படும். நீங்க எப்ப தலை குனிவீங்கன்னு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்து கிடக்குறாங்க. நீங்களும் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கும் போது பயத்தோட கூட இருக்கலாம். பாஸ்டர், அவங்க முன்னாடி ஆண்டவர் என்ன வெட்கப்படுத்திடக்கூடாது பாஸ்டர். இன்றைக்கு இந்த இடத்துல வரும்போது கூட, இந்த சத்தத்தை கேட்கும் போது கூட உங்க மனசு அப்படி சொல்லிட்டே இருக்கலாம், என் பிள்ளை அந்த இடத்துல வெட்கப்படுத்திடக்கூடாது பாஸ்டர். உங்க அங்கலாய்ப்பின் சத்தத்தை கர்த்தர் கேட்டுதான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த தெருவில் கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். அந்த ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். நம்புறவங்க ஆமென் என்று சொல்லி, எஸ், பிரைஸ், ஹல்லேலூயா.